டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே அவர் டாக்டர் சொல்லுவாரு. நீங்க என்ன தினமும் 40 குட்டி கரணம் போடணும்னா என்ன பண்ணுவீங்க? போடுவீங்களா போட மாட்டீங்க? பக்கத்துல பாத்துக்க 40 குட்டி கரணம் தினமும் போட சொன்னா இங்க இருந்து வீட்டுல இருந்து 8 வரைக்கும் அங்க இருந்து இங்க வரைக்கும் போடுவீங்களா போட மாட்டீங்களா? 80 போடுவாங்க அவங்க. ஆமென். அசைவில்லாத ராஜ்யம். என்ன ராஜ்யம்? அவர் நமக்கு கொடுக்க போற ராஜ்யம் யாராலும் அசைக்க முடியும். அவருடைய ராஜ்யம் மாத்திரம் கிடையாது. அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கினா கூட அந்த ஆசீர்வாதத்தை சத்துருவால அசைக்க கூட முடியாது. வாசிக்கிறீங்க இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்க தலையில மேல கருத்து வச்சு அனுப்ப போறோம். கடவுளை தட்டி சொல்லுவோம். இன்னைக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அசைக்கப்படாத ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. என்னவா இல்ல? அப்போ அவர் பெற்ற விசுவாசத்துல அவர் என்ன பண்ணல? பலவீனப்படல. ஆனா அவர் சரீரம் பலவீனப்பட்டுச்சு. அவர் சரீரம் செத்து போன சரீரமா மாறிச்சு. சிஸ்டர் நானே அந்த வந்திருக்கிறோமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அதே சிஸ்டர் ப்ளீஸ். அவன் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பிரியமான ஆராதனை. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை எப்படி செய்ய முடியும்னா அந்த ஆராதனை என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். ரெண்டாவது இருக்கும். இன்றைக்கு நிறைய சபைகள்ல அந்த ஆராதனை இருக்கா? சொல்ல முடியுமா? ஆமென். எழுந்து என்ன பண்ணீங்களா? இல்ல கொஞ்ச நேரம் எழுந்து பாடலாமா? முடியுமா? எழுந்து இல்ல நீங்க அலோவ் பண்ணுறதா, நீங்க அனுமதி கொடுத்தா செய்யலாம். இல்லைன்னா அப்படியே உட்காந்துட்டே பாடலாம். அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் காத்திருந்தேன். இதுவரை நீ தாங்கினதற்கு
உங்க முழு இருதயத்தோடு அவர் வாதிச்சு எங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார். நீ செய்கிற ஒவ்வொரு கிரியும் ஆச்சரியமா இருக்கும். ஒருவேளை நான் இதுவரைக்கும் மனிதர்களால் அற்பமாய் பார்க்கப்பட்டிருந்தார். உங்களுடைய அதிசயத்தை நீ செய்கிற போது என்னை பார்க்கிற எல்லா கண்களும் நீ எனக்கு கர்ப்பம் செத்து போயிருந்த சாராளுக்கு அவருடைய அதிசயத்தை அவர் விளங்க பண்ணினதுனாலே சாராளை பார்த்த கண்கள் எல்லாரும் எப்படி ஆச்சரியமாய் பார்த்தார்களோ, சரீரம் செத்து போன ஒருவனாலே கடற்கரையின் திரளான குடும்பத்தை ஒருவனாலே பெற முடியுமான அந்த ஆச்சரியமானது இன்றைக்கும் நம்மோடு விட, இன்றைக்கும் உன்னோடு விட, இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோடு விட எதிர்பார்க்கும் முடிவுகளை கையை அவற்றிலே சொல்லுங்க. எதிர்பார்த்து வந்திருக்கிறேன், நீங்க நன்மை செய்வீங்கன்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறேன், என் குறைவை நிறைவாக்குவீங்கன்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறேன், என்ன நீங்க ஆசீர்வதிப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன், என் பாத்திரத்தை நீங்க நிரப்புவீங்கன்னு நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு உங்க பாத்திரத்தை கட்ட நிரப்ப இருக்கிறது கொஞ்ச நேரம் தான். அப்பாவுக்கு நேரம் முக்கியம் இல்லை, அவருக்கு பெரிய கூட்டம் முக்கியம் இல்லை. யோகத்தான் என்ன சொல்றாரு தெரியுமா? தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து கொஞ்சம் பேரை கொண்டாகிடும், அநேகம் பேரை கொண்டாகிடும், அவன் ரட்சிப்பதற்கு அவருக்கு தடை இல்லை. உங்க ஒவ்வொருடைய காலத்தை கொண்டு உங்க குடும்பத்துக்கு எதிராக வருகிற சத்துருக்களை கட்டளை முறியடிக்க போறார். அது எவ்வளவு பெரிய தேவையா இருந்தால் நீ முழங்கால் படிக்கிற போது, நீ துதி செய்ய தொடங்குகிற போது உன் துதியில கட்ட ஒரு வல்லமை வைக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேருடைய வாழ்க்கை சருக்கல்ல விழுந்துச்சு, எத்தனை பேருடைய வாழ்க்கை தண்ணீர்ல விழுந்துச்சு. எத்தனை மனுஷங்க நினைச்சாங்க இந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும், இவர்களால எழுத முடியாது, இனி இவர்களால எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. ஒவ்வொருவரையும் பார்த்து பரியாசம் பண்ணின நாவுகளுக்கு எதிராக, பரியாசமாய் பார்த்த கண்களுக்கு எதிராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று இன்று வரைக்கும்
அநேக கர்த்தரை நீங்க தூக்கி நிறுத்த போறார். பலவீனப்பட்டிருக்கிற உண்மை கர்த்தர் தம்முடைய பலத்தினால இடை கட்ட போறார். செத்து போயிருக்கிற உன் சரீரத்துல அவருடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமையை கர்த்தர் அனுபவிக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு உனக்குள்ள இறங்கி வரப்போம். சல்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்டையும் நிலவே விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு எதற்குள்ள வல்லமை இறங்குச்சுன்னா செத்து போன ஒரு சரீரத்திற்கு இனி இவர்களால இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. இனி ஆபிரகாமால சாராளால ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க காரணம் செத்து போச்சு. ஆபிரகாமுக்குள்ள பயம் வந்துருச்சு. ஒரு அப்பாவை பார்த்து கேட்கிறாரு, அடியனுக்கு நீ என்ன தாங்க பிள்ளை இல்லாம இருக்கு. உடனே ஆபிரகாம கர்த்தர் வெளியே கொண்டு வந்து நிறுத்தி வாழ தாண்டாதமா, இந்த நட்சத்திரத்தை உன்னால என்ன முடியும், உன்னால என்ன முடியும்னா நீ என்ன உன் சந்ததியை நான் அப்படிதான் ஆசீர்வதிக்கணும். முடியாத ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்போம். ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற தகுதியில்லாத நமக்கு எந்த ஆசீர்வாதத்தையுமே பெற, எந்த மேன்மையுமே பெற தகுதி இல்லாத நம்மை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன? வேதத்துக்கு புறம்பா, காணியாட்சிக்கு புறம்பா, ஊழியர்களை பரியாசம் பண்ணி, வேதத்தை பரியாசம் பண்ணி வாழ்ந்திருக்கிற எங்களை 2008 நாங்க ரட்சிக்கப்பட்டோம். ஆனா அவர் ஆசீர்வதித்துக்கு பிறகு அநேகருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி எங்களுக்கு முன்னாடி வருகிற சாட்சியை நான் கேட்கும்போது அதை பார்த்து நான் என்ன சொல்லிதான் ஆகணும், ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, பையன் தனி சொல்லுகிறேன், ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே,
என்ன அவரோட சேர்த்துக்கிட்டாரு, அவரோட சேர்த்தது நான் எப்படி பண்ணுவேன்? ஆச்சரியம். அவர் விட்டு தூரமாக இருந்த எங்களை அவர் சமீபமாய் கொண்டு வந்து அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அவரால் முடியும். நம்ம பக்கத்துல நம்மையும் உங்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். உங்க தலையும் கர்த்தர் அப்படி உயர்த்துவார். அவருக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவங்க என்ன பலன் அடைவாங்க? புது பலன் அடைவாங்க. பலன் அடைந்ததுக்கு பிறகு அந்த பலன் சாதாரணமான பலன் இல்லை. கல்வி எங்க பழக்கம்? வீட்டுக்கு மேலே பழக்கமா? பக்கத்துல பழக்கமா? எவ்வளவு உயரத்தில் பழக்கம்? அது எவ்வளவு உயரம் அதனால போக முடியுமோ உங்களை கர்த்தர் அப்படிதான் உயர்த்தப்படும். உயர கர்த்தர் எழுத பண்ண போறார். இரண்டாவது ஒரு பலன் என்னன்னா, ஒரு பலனை பார்க்க காத்திருக்கிறவனுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். இரண்டாவது பலன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்க என்ன அடைவீங்க? விசுவாசிக்கிறீங்களா? கையை வைத்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என் மேல வருகிற போது நான் என்ன அடைவேன்? அந்த பலனும் சாதாரண பலன் இல்லை. எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நம்மை அவர் சாட்சிகளாக அவருக்காக பிரகாசிக்க வைக்க அந்த பலனை கற்று இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வசனத்தை கேட்ட யார் மேலும் ஆவியானவர் அன்றைக்கு ஊற்றப்பட்டது போல நெகேமியா என்ன சொல்றாருன்னா, மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய நீங்க வேலை எதுன்னு தெரிஞ்சுங்க. ஒருத்தரோட சண்டை போட்டு 10 வருஷம் அவங்க கூட பேசவே இல்லையே. 10 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க எப்படி பேச வந்தாங்க, நான் என்ன பண்ணல, அது பலன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. எது பலன்? சகலவற்றையும் சகிக்கிறது பலன். எல்லாரோடும் முழு அன்பு செலுத்துகிறதா என்னது? ஆமென். யாக்கோபு சொல்றாரு, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா? ஆச்சரியமா? யாராவது யாக்கோபு வாசிக்கலாமா? எனக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. யார் இறங்கலையா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இரக்கம் செய்யாதவனுக்கு நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டும்? ஏன்னா நமக்கு முன்னாடி அவர்களுடைய நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னா, இப்ப நம்மை கர்த்தர் நியாயம் தீர்க்க போறாருன்னா, நாம நிறைய பேருக்கு இறங்கி இருந்தோம்னு வச்சுங்களேன், அது இறக்க அவருக்கு முன்னாடி வந்து நிற்கும்.
இன்னைக்கு கர்த்தர் என்ன என்ன பண்ணுவேன்னு சொன்னார். வந்த உடனே உங்க மேல இறங்குவேன்னு சொல்லியிருக்கோம். அவர் உங்க மேல இறங்கணும்னா நாம நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்? எத்தனை பேர் இறங்க போறீங்க? உங்க கோபத்திலிருந்து எனக்கு கோபமே இல்லை, நான் என்ன பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கையை வைத்துருந்தோம். அப்படியா? எது கையை வைத்தீங்க? கோபம் வரலன்னு கையை வைத்தீங்க. கோபமே வராதையா. எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை ஐயா. அப்ப எல்லாரும் கூட என்ன இருக்கு? எனக்குள்ள இருக்க. ஆனா அப்பா கிட்ட நம்ம தினந்தோறும் என்ன கேட்கணும்? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுங்க மகனா, யார் அவரு? என்ன ஆவியானவரு? அன்பினால நிறைஞ்ச ஆவியானவர். பவுல் சொல்றாரு, நான் சகல தீர்க்கதரிசன வரங்களை உடையவனாக இருந்தாலும் அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா, அன்பு இல்லைன்னா நான் ஒண்ணுமே கையை வைத்து சொல்ல போறீங்க. ஒரு மகிமையின் மேகத்தை கர்த்தர் இந்த கூடாரத்தின் மேல இறங்க ஒவ்வொரு வீடுகள் மேல உங்க தலையின் மேல கர்த்தர் வைத்து அனுப்ப போறார். உங்க போகிற போது உங்க வழியில் இருக்கிற சகல எல்லா கரடைகளை கர்த்தர் சபையா மாத்த போறார். நீங்க நடக்க உங்க பாதையெல்லாம் சபையா மாறிக்கிட்டே இருக்க போறார். பாதையில் இருக்கிற சகல கண்ணிகளை கர்த்தர் எடுக்க போறார். அவன் நமக்கு முன்னாடி போயிடுவார். நான் உனக்கு முன்னே போய் கோடல் ஆணைகள் எல்லாம் என்னவா வாக்குவேன். கரங்களை தட்டி சொல்லுவா, இந்த முறை முன்னாடி கர்த்தர் போக போறார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் போயிட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன், யோசேப்பு எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடி யார் போயிட்டா? அப்ப எப்படிங்க சிறைச்சாலை தலைவர்கிட்ட என்ன கிடைக்குது? இறக்கம் கிடைக்குது. நீங்க யோசேப்பு குறித்து ஒரு வசனம் வாசிச்சீங்கன்னா, தன் சகோதரன் நம்மிடத்துல கெஞ்சியும் நாம அவனுக்கு இறங்காம போயிட்டோம் அப்படின்னு அவங்க அண்ணன் மாதிரி சொல்றாங்க. அந்த பாதகம் தான் நம்மளை இன்னைக்கு என்ன பண்ணுது? இவ்வளோ கஷ்டப்படுது. அவன் உயரத்தில் கை வச்சு கண்களை மூடி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற கசப்பு நீங்க, எனக்குள்ள இருக்கிற கோபம் நீங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பு நீங்க. யாருக்காவது கசப்பா இருப்பேன் இன்னைக்கு நான் இறங்க ஒப்பு கொடுக்கிறேன். நீ எனக்கு இறங்க. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, சொல்லுங்க போல கையை வளர்த்தி, ஆச்சரியம் இமை பொழுது என்ன
பொழுது வழங்கினாலும் எதில் சேர்த்துக்கிட்டாரு? இறக்கும் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அவரை பார்த்து கையை விட்டு கேளுங்களேன். இமை பொழுதும் விலகினாலும் இரக்கங்களால் உன்னை ஆச்சரியமானவரே பிள்ளைகள் மேல இறக்கம் இறங்கும். சோதம் முழுவதையும் கர்த்தர் அழிக்க போறான். ஆனா ஒரு குடும்பத்தின் மேல அவருடைய இறக்கம் இறங்கி வரும். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் சத்துக்கள் கொண்டு நாள்தோறும் கவலை என்ன பண்றாரு? தாவீது கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். கொல்ல முடிஞ்சா இல்ல. தாவீது சொல்லிட்டாரு, கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். வைக்க போறார். உங்களை அழைக்க பார்க்கிறேன், உங்களை கீழ பார்க்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தை கொள்ளையில பார்க்கிறேன். அந்த சத்துருக்களுக்கு முன்னாடி எல்லாம் இன்னைக்கு ஒரு பந்தியை கண்டு ஆயத்தப்படுத்துங்க. ஒரு பெரிய இரக்கத்தை சவுல் என்ன பண்றாரு? தினமும் எப்படியாவது இந்த தாவீது என்ன பண்ணிடணும், அவரை பார்த்து வளர்ந்த பிள்ளை. நீ ரொம்ப சின்ன பையன், நீ என்ன பண்ண முடியாது, கோலியாத்தை இருக்க முடியாது, நீ சின்ன பையன். அவன் சின்ன வயசுல இருந்தே யாரு? யுத்த வீரர். தாவீது சொல்றாரு, சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, எல்லாத்தையும் மேற்கொண்டேன். அது போலதான் இந்த கோலியாத்தை எனக்கு அப்படின்னு சொன்னா. சரி, ஓகே, நீ போறதெல்லாம் போய் என்னோட வஸ்திரத்தை என்ன பண்ணு,
போட்டுட்டு போனா போட்டா என்ன வரல, அதுல பழக்கம் இல்லை. அவன் தாவீது சவுல் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, சரி அந்த குழந்தை ஆசைப்படுறது போனா துணைக்கு யாராவது அனுப்பிச்சாரா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. தாவீதுக்கு துணையா? ஐயா, தாவீதுக்கு துணையா ஒரு 4 சேவகளை கூட என்ன பண்ணிருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். அனுப்பிச்சாங்களா? சவுலுக்கு என்ன எண்ணம்னா, ஓட்டம் முயற்சி பண்ணட்டும், செத்து போனா அவன் கோலியாத்தை அடிச்சுட்டு வராங்க. வந்த பெருமை யார் அந்த இளைஞன், அவன் யாருடைய மகன், அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து சொன்ன பயங்கர பாராட்டவர். ஆனா அங்க பாட்டு பாட்டாங்க. என்ன பாட்டு? சவுல் கொன்றது பொம்பளை பசங்க. அவன் யாரு பாட்டாங்க? பாடுகிற தானே ஸ்திரீகளா? ஸ்திரீகளால அவன். ஆனா அந்த ஸ்திரீகளை சொல்றேன், அவன் என்னன்னு பாடிட்டாங்க? சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. பாட்டு பாடினது யாரோ? யாரு மேல கோபம் சவுலுக்கு? இவன் வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை. யாரை க்ளோஸ் பண்ணணும்? நியாயமா பார்த்தா யாரை கொண்டு இருக்கணும்? பதில் கரெக்டா சொல்ல மாட்டேங்குது. யாரை கொண்டு இருக்கணும்? பாட்டு பாடுறவங்கள கொண்டு இருக்கணும். அவன் இது கூட நிறைய பாட்டு பாடுறவங்களை விசாரிச்சு என்ன பண்றான்? டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த பாட்டு சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வர வச்சிருச்சு? பகைய வர வச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் தாவீதின் மேல் வைத்த இரக்கத்தினாலே, தாவீது என்ன சொல்றான்னா, மரணம் எனக்கு எத்தனை அடி தூரத்துல இருந்துச்சு? 1 அடி தூரத்துல இருந்துச்சு. ஆமென். அந்த இரக்கத்தை தாவீது பெற்றதுனால இப்ப விசுவாசமா சொல்றாரு. என்ன தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பள்ளத்துக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறார். விசுவாசமா நடந்து காட்டுங்க. என்ன ஏதோ நடக்கணும். மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நீங்க சங்கீதம் 27வது அதிகாரம் 27 2வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, வித்தியாசமான வசனமா இருக்கு. என்ன அவங்க நெருக்கணும்னு வராங்க, ஆனா யார் வெல்லுது? அவங்களே இடறி விழுறாங்க. நீங்க நல்லா விசுவாசமா சொல்றீங்களா? நெருக்க பார்க்கிற சத்துருவானாலும் மனிதனானாலும் யார் ஆனாலும் இந்த முறை அவர்களே என்ன பண்ணி போக போறாங்க? இடறி விழுந்து போக போறாங்க. அவர் எனக்கு பலனா இருக்கிறார், அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். கரங்களை தடி சொல்லுவாங்க, வெளிச்சமாய் மாறுவாங்க. என்னை நெருக்க பார்க்கிறவர்கள் இதுவரை இடறி விழுந்து போவார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் இந்த இருதயத்தை அத்தனை பேர் பெற்றுட்டு போவாங்க. தினமும் அவர்கிட்ட கேட்கணும், என்ன இருதயம்? எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்குது. எப்படி? பாளையம் இறங்கினாலும் என்ன பண்ணக்கூடாது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, பாளையம் இறங்கினா பயப்படுவீங்களா? பயப்படாது. ஐயா, நாங்க பூனையை பார்த்தாலே என்ன பண்ணுவோம்? 12 மணிக்கு மேல பூனை வீட்டுல ஏதாவது விட்டுச்சுனாலே நாம பயப்படுவோம். அவன் தைரியமா கையை வைத்து சொல்ல போறீங்க.
ஐயா பாளையம் இறங்கட்டும், எனக்கு விரோதமா யுத்தம் எழும்பட்டும். கையை வாங்கிட்டாங்க. ஆமே. யுத்தம் எழும்பினாலும் என்ன பண்ணாது, பயப்படவே பயப்படா. காரணம் அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு துணையா இருக்கிறார். வாசி முடிக்குமா, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் நம்பிக்கையா இருப்பேன். காரணம் 5வது வசனம், தீங்கு நாளில் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மலையிலே ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக, நல்ல கரங்களை கட்டி சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்துகிறவர், எனக்கு விரோதமாக எழுப்புகிறவர், இந்தி என்னை ரட்சிக்கிறவர் என்னோடு வருகிறதுனால. அவர் பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, எங்க வாழ்க்கையில் அவர் செஞ்ச அதிசயத்தை 9:30 மணி எல்லாம் கிடையாது. அவன் நைட்டு முழுக்க என்ன பண்ணிட்டே இருக்கலாம், பாட்டு மூலமா கடவுள் கொடுத்த சாட்சிய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால அவரை பார்த்து சொல்லிட்டேன், உங்க அன்புக்கு உங்க பாசத்துக்கு நிகரே கீழே வச்சு நல்லா கையை தட்டி பாடணும். ஒரு அன்புக்கு என்ன இல்ல, ஈடு இருக்கா? அந்த அன்போட ஏதாவது சேர்க்க முடியுமா? அவன் உங்க அன்போட அளவு அளந்து பார்க்க முடியாது. உன்னோடு சேர்ந்த பாசத்துக்கு உங்க அன்போட அளவை என்னால அப்புறம் தெரியாதா? தெரியாம என்னால பாட முடியல. யாருக்கும் அந்த பாட்டு தெரியாது. தெரியும், எல்லாருக்கும் தெரியுமா?
எல்லாம் தெரியாது. ஒன்று ரெண்டு அப்புறம் சொல்லி கொடுத்துக்கலாம். ஆமே ஒருத்தர் கேட்டா போன இடத்துல அந்த பிரதர் என்ன பிரசங்கம், ஐயா அருமையான பிரசங்கம் ஐயா, என்ன வசனம், அது என்ன ரொம்ப அருமையான வசனம், அவர் என்ன பாயிண்ட் சொன்னாரு ஐயா, அந்த பாயிண்ட் அவ்வளோ அருமையா கடைசி என்னன்னு சொல்லல, என்ன வசனம், அது போல பாட்டு கூட என்ன பாட்டுன்னு கூட தெரியாது, ரொம்ப நல்லா பாடுறாங்க அவரு, நல்லா பாடுறதா முக்கியம். ஆமே ரட்சிப்பு நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே, வாயில நாம் அறிக்கைப்படுறது எதுக்குன்னா நம்முடைய இருதயத்தில் என்ன வரணும், ரட்சிப்பு வரணும். எதாவது ஒருத்தர் கட்டப்பட்டிருந்தா அந்த கட்டப்பட்டிருந்து விடுதலை நாம் ஆகணும். அவரை துதிச்சாங்க, அவங்க விடுதலை ஆனாங்க. அவரை துதிச்சாங்க, அந்த மதில் உடைக்கப்பட்டுச்சு. அவரை துதிச்சாங்க, அவர்களுக்கு விரோதமாய் பதிவிருந்த எல்லா ஆவிகளையும் கர்த்தர் வெட்டொட்டு விடும்படி செய்தார். இந்த சாட்சி இன்றைக்கு துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். அது நடக்கணும்னா நாம என்ன செய்யல, நாம செய்யறது துதிய இல்ல இல்ல. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். துதிச்சா சாத்தான மிதிக்கிறான், சரியா துதிக்கிறன்னா சாத்தான் மிதிக்கிறனா. ஆமாயா, அடிக்கடி லைட்ல வந்து மிதிக்கிறாங்க. நாம யார மதிக்கணும், சத்துருக்களுடைய வாசலை நீங்க மிதிக்கணும். பகைஞருடைய வாசல்களை நாம சுதந்திரிக்கிறவர்களாய் மாறணும். கையை தட்டி சொல்லுவாங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சொல்ல பரிசோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், என்ன உம்மோடு சேர்த்த ஐயா. எங்க வாழ்க்கையில ஒரு அதிசய செயலை நீங்க எதிர்பார்க்கீங்களா? நம்ம பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. நம்மள உன்னையும் என்னையும் சொல்ல மாட்டீங்க. ஒரு சிலரு உங்களையும் என்னையும் அவரோடு சேர்த்தாத. அந்த சேர்த்ததே என்னதுதான் செய்வா இல்லையாங்க, உண்மையா இல்லையாங்க. இதுவே எவ்வளவு போய் அதிசயம். நான் யாருக்கிட்ட இருக்கிறேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன். அவரை துதிக்கிற பாட்டை ஏன் நாவல கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் காரணம் அசுத்தம் நிறைந்த என் நாவில அவரை துதிக்கிற புது பாட்டை நாவல வச்சாங்க. அவன் இதற்கு மேல வேற என்ன அதிசயங்கள் உங்களோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல உங்க கண்ணைய நீங்க செய்தத சொல்ல உங்க கண்ணைய ஐயா இப்போது கொஞ்சம் எடுக்கப்பட்டார நாம பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, நாம இறங்குனா அவர் நமக்காக இறங்குனா. ஐயோ
ஹalleluya. ஆமென். ஐயா ஆராதனையே நடத்திட்டாங்க 1 மணி நேரம். இன்னும் செய்திட்டே போகிறீங்க. சரி, எவ்வளவு நேரம் நடத்தலாம் நீங்க சொல்லுங்க. பதில் சொல்றேன். நான் என்ன டைம் எடுத்துக்கிறேன்? 9 மணிக்கு முடிச்சிடலாமா? முடிக்கலாம்னா ஆமையினா இப்பவே அந்த அருமையான வாக்குத்தத்தத்தை சொல்லிடுவேன். என்ன வாக்குத்தத்தம்? ஐயா, வருஷம் முழுக்க நாங்க கேட்கிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம், என் இதயத்தை உற்சாகப்படுத்துகிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம், என் ஆத்மாவே அந்த வாக்குத்தத்தம் தான். மரணத்தில் இருந்தா கூட என்ன இவர் சபைக்கு வந்துட்டாங்க எப்படி இருப்பாங்க? மறித்தது போல இருப்பாங்க. பாட்டும் பாட மாட்டாங்க, கையும் தட்ட மாட்டாங்க. ஆனா அந்த வசனத்தை மாத்திரம் எப்படி சொல்லுவாங்க? இஸ்ரவேலுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், இதற்கு ஒப்பான இன்னொரு கற்பனை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு அந்த கற்பனை அந்த வசனத்துல தான் நிறைவேறும். அப்படிதானே? சின்ன குழந்தைங்களாம் வசனம் ஆயிடுச்சுங்க. என்ன வசனம்? பிரசங்கத்தின் நடுவில் கூட என் ஆத்மாவேன்னு சொல்லிட்டு கூடாது. என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. நமக்கு நிறைய வசனத்தை ஜனங்களிடத்துல போதிச்சு முன்னாடி சொன்னது போல என்ன வசனம் பேசினாரு அப்படி நான் எந்த சபையுமே பிரசங்கத்தை போதிக்கிறது இல்லை. அவன் எத்தனை அப்பம்? 5 அப்பம். எத்தனை பேருக்கு? 5. எலியாவுக்கு எத்தனை எதை கொண்டு எதை அனுப்பி அப்பம் கொடுத்தார்? எத்தனை அப்பம் வந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் அதில் போட பண்ணு. எத்தனை அப்பம் இருந்திருக்கும்? ஏன் டவுட் இருக்குன்னா, அவர் சாப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணாரு? ஒரு 10-15 அப்பம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த சாப்பிட என்ன வந்துருச்சு? 2வது அதனால நிறைய வசனம், ஒரு சில வசனம் அந்த உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறவர்களா அவர் என்ன தேவன்? என்ன உள்ள தேவன்? நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளது. நம்ம தேவன் பின்னாடி எல்லாம் சொல்லுங்க, உங்களெல்லாம் பின்னாடி அவங்க சேர்ல உட்காந்துருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய தேவன் எல்லாம் உள்ள தேவன். அதிகம் சொல்ல மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. சின்ன பசங்களா சொல்ல போல ஏசப்பா எப்படிப்பட்டவர்? கவனிக்கிறாங்க. அந்த வயசுல வசனமே எனக்கு தெரியாத பாட்டு பாடுவீங்களா? ஆச்சரியமான பாட்டு உங்களுக்கு தெரியுமா? தமிழ் தான் பேசுறது. வேற ஏதாவது பாஷை உங்களுக்கு தெரியுமா? நீங்க தெலுங்கு எப்படி கேட்குறது? ஆச்சரியமான பாட்டு உங்களுக்கு தெரியுமா? எலுசா எனக்கு தெலுங்கு தெரியாது. சரி, ஒரு வசனம் அந்த வசனத்தை வாசிக்க மறுபடியும். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா கைப்பிடி சொல்லுங்க. அது இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறதுனால என்ன விட மாட்டார், கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை
என்ன பண்ண மாட்டார்? மறக்கவே மாட்டார். மறக்க மாட்டார். நாம நிறைய மறந்துடுவோம். நிறைய வர ஓய்வுனால நாம மறந்துடுவோம். கையை வழித்து காட்டுங்க. இது 5 வரல, 5 கல்லு கையில. அற்புதம் தான். 5 கல்லு கையில வந்தாதான் கையில என்ன வரும்? காட்டு 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 ஒரு நிமிஷம் 5 வரல. 5 எதுக்குன்னா ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஹalleluya 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 ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம்? அட்லீஸ்ட் 5 அதிகாரம். ஆவியானவர் இதை போற சபைகளுக்கெல்லாம் உணர்த்தணும். இந்த காரியத்தை சொல்லிட்டார். வழி இல்லை. நீங்க சொல்லுங்க. யோவான் 1:1 யாராவது சொல்லிருப்பாங்க? தெரிஞ்சவங்க கை வைத்து. யோவான் 1:1 எனக்கு தெரியும் ஐயான்றவங்க கை வைத்து. யோவான் ஆதியாகமத்துக்கு 2 புத்தகம் தள்ளி லேவி ராகவத்துக்கு முன்னாடி யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் என்ன வந்துச்சு? வார்த்தை தான் என்ன? அப்ப வார்த்தை தான் யாரு? நாம சொல்றோம் அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன். அவர் நம்ம கையில என்னவா இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தையே நம்ம பார்க்கலையே, அப்புறம் எப்படி அவரை யாருக்கெல்லாம் ஏசப்பா யார் கூடவே வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லா அவங்க சொல்றீங்களா? எத்தனை அதிகாரம்? எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிச்சு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க சொல்லுங்க. எவ்வளவு டைமிங்? ஐயோ அது படிச்சதுன்னே தெரியும். நாங்க படிச்சுட்டு வேணா என்ன சொல்றோம்? எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்றோம். ஆமென். சரி, வேதத்தை வாசிங்க. வேதத்தை பார்த்தா நம்ம யாரை பார்க்கலாம்? தேவனை பார்க்கலாம். நீங்க இதை பார்க்க பார்க்க இது இருக்கிற வெளிச்சம் உங்க முகத்துல வந்துகிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல இருளும் நீங்கி போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்ப கையை வைத்து சொல்ல போதும். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? நம்மளை கைவிட மாட்டார். மனுஷங்க கைவிடட்டும், குடும்பம் கைவிடட்டும், பிள்ளைகள் கைவிடட்டும், யார் கைவிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்ன விட மாட்டார்? கைவிட மாட்டார். அன்று எனது கரத்தை பிடித்து இன்றும் என் கையை விடவில்லை. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? புது புது பாட்டுலாம் பாடுங்க. இப்ப பாடுங்க. அன்பு கூறுவேன் இன்னும்
ஜாக்கப் அவருடைய பாட்டு. என்ன பாட்டுன்னா, என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் உம்மன்பு அது மாறவில்லை. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் உம்மன்பு அது மாறவில்லை. அன்று எனது கரத்தை பிடித்து இன்றும் என் கையை ஆடுவாங்க தெரியுமா? தெருவில் பார்த்துருக்கீங்களா? திருவிழாவெல்லாம் நடந்தா எங்க நடத்துவாங்க. அவங்க அப்போ ஆட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பான். இவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது அவனுக்கு. அவன் நைட் ஆரம்பிச்சு அதுல வந்த 99 பேர் என்னவா இருப்பாங்க? அதுபோல இந்த பாட்டு பாடும்போது தெரியுது ஜனங்கள் எதை பார்க்க வந்திருக்கிறார்கள். நம்முடைய தேவன் இறக்க ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். இந்த வசனத்துல பெரிய ஆச்சரியம்னா, தேவ தூதன் யாருடைய கையை ஆதி வரைக்கும் பிடிச்சானா தெரியாது. தெரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாராவது தேவ தூதன் யாருடைய கையை யாரு பிடிச்சாங்க? வேதத்துல யாராவது பிடிச்சிருக்காங்க? நீங்க சொல்லுங்கம்மா. உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். பிடிச்சிருக்காங்களா? ஐயா லோத்து இல்லையா? லோத்துக்கு அப்புறம் இல்ல அதுக்கு முன்னாடியே யாரையாவது கையை பிடிச்சிருக்காங்களா? இல்ல. ஒரு மனுஷன் மேல அவருடைய இறக்கம் வந்துருச்சுன்னா நம்முடைய கையை கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? கையை பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி சொல்லுவாரு, உங்க கையை அவர் பிடிச்சிருவார். அவன் நீ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய கையை கர்த்தர் பிடிச்சா என்னென்ன அற்புதமா நடக்குதுன்னு பார்க்கணும். முதல் வசனத்தை நீங்க வாசிக்கல. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து எதை பிடிச்சு? அவனுடைய வலது கை. உங்க வலது கை அவன் வைத்து காட்டுங்க. இன்னைக்கு உங்க வலது கை யார் பிடிக்க போறா? காரணம் அவர் என்ன உள்ள தேவன். அவர் என்ன உள்ள தேவன். கொஞ்ச நேரம் தான் அந்த வசனம் வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. திருமணம் தாண்டிட்டு ஸ்டேஷன் இறங்க போகுது. அவர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறதுனால இன்னைக்கு என் வலது கரத்தை யார் பிடிக்கிறார்? கர்த்தர் பிடிக்கிறார். என் கரத்தை பிடிக்கிறார். என் கணவனுடைய கரத்தை பிடிக்கிறார். நீ விசுவாசமா சொல்லுவாங்க, எங்க வீட்டுடைய கரத்தை பிடிக்கிறார். என் பிள்ளைகளுடைய கரத்தை பிடிக்கிறார். வலது கையை பிடித்து வாசிக்கமா அவனுக்கு சொல்லுகிறதாவது, அவர் உங்களுக்கு முன்பாக போய் கோணமா என்னவா மாறும்? விசுவாசமா சொல்லுவா, இந்த மாதிரி கோணம் எல்லாம் என்னவா மாற போகுது?
செவ்வாயாய் மாறும். உன்னை பெயர் சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நான் இரக்கமுள்ள தேவன் என்பதை நீ அறியும்படிக்கு என்ன செய்ய போறார்? வெண்கல கதவுகளை உடைத்து முறித்து பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நம்ம கரங்களை தட்டி சொல்லுங்க போலாம். இந்த முறை என்ன கதை அடைக்க போறாரு? ஒரு மனுஷனோட கையை கர்த்தர் பிடிச்சிட்டாருன்னா, கையை பிடிக்கணும்னா அவர் முதலாவது என்ன பண்ணணும்? நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக அவர் முதலாவது இறங்கணும். அவர் இறங்கிட்டாருன்னா எதை பிடிச்சிருவாரு? நம்முடைய கையை பிடிச்சிருவாரு. எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும்? என் கையை பிடிச்சிட்டாங்க, இனி நான் பயப்பட போறது இல்லை, இனி நான் கலங்க போறது இல்லை, இனி நான் சோர்ந்து போக போறது இல்லை, இனி நான் பலவீனப்பட போகிறது இல்லை. அவன் கர்த்தர் என் கையை பிடிச்சிட்டாரு. இனி நான் பலமா ஓடிக்கிட்டே இருக்க போறேன், இனி நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க போறேன். அன்னைக்கு எலியா படுத்தது போல நான் என்ன பண்ண போறது இல்லை, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. 450 பேர் வராங்க. அப்பவும் அவங்க இருதயம் பயப்படவே இல்லை. எதுக்கு பயந்துட்டாரு? இயேசுவின் ஒரு ஸ்திரீயை பார்த்து பயந்துட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் அபிஷேகத்தை யார் மேல வச்சிரு? எலிசா அபிஷேகம். அந்த பயத்தோடு எலியாவுடைய நாட்கள் என்னவாயிடுச்சு? ஒழிச்சு போச்சு. அவன் விவரத்துல கையை வச்சு சொல்லுங்க பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற முதலாவது அந்த பயம் நீங்கணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எதை வரவிக்கும்? கண்ணிய கொடுக்கும். என் வலது கையை கர்த்தர் பிடிக்கிறான். விசுவாசமா கையை வச்சு சொல்லுங்க பாருங்க, என் வலது கையை இந்த முறை கர்த்தர் பிடிக்கிறார். என் குடும்பத்தின் வலது கையை கர்த்தர் பிடிக்கிறார். அவன் எனக்குள்ள இருக்கிற சகல பயத்தை கர்த்தர் நீக்குகிறார். எந்தெந்த காரியத்தை நான் பயந்துகிட்டு இருந்தனோ அந்த எல்லா காரியத்திலிருந்த பயத்தை கண்டு இன்றைக்கு நீக்கி எனக்கு முன்னாடி இருக்கிற வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்கிறார். இரும்பு தாழ்பாடுகளை கர்த்தர் முறிகிறார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஓய்விடத்தில் இருக்கிற புதையல்களை இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இன்றைக்கு உடைக்கிறார்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்கு விரோதம் இருக்கிற அந்த வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறது. என் கண்ணீரை கணக்கில் உண்மை. நமக்கு பயம் வந்த உடனே என்ன பண்ணணும்? முதல் வேலை அவரை நம்பணும். நாம என்ன செய்யறோம்? பயம் வந்த உடனே போய் கண்ணீர் வச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ண போறோம் தெரியலையே. இல்ல, நமக்குள்ள பயம் வர 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 யாரை நம்பணும்? நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன்.
உள்ளவர். இருதயம் பயப்படுகிற போதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அப்பா நீங்க எப்படிப்பட்டவர்? நீங்க இரக்கம் உள்ளவர். என் பிள்ளைக்காக இறங்கணும், என் குடும்பத்துக்காக இறங்கணும். ஆமென். ஒருவேளை மனுஷன் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, சத்துருக்கள் எதிராக வந்தாலும் சரி, நாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது, நீர் என்ன பண்ண தேவன்? இறங்குகிறவர். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். என்ன உள்ளவர்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன உள்ளவர்? இந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்துக்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவது இல்லை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய முகத்தை நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டார். அவர் நமக்கு இறங்கிட்டாருன்னா அவருடைய முகத்தை நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டார். இந்த முகம் நமக்கு முன்னாடி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்னாடி அவருடைய முகம் இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி அவருடைய முகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். நீங்க உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். தொடர்ந்து வாசிக்குமா. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளை கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு என்ன அடைவாய்? கையை வச்சு சொல்லுவாங்க, நாம என்ன அடைவோம்? நாம குறைவுபடவே மாட்டோம். இந்த சங்கீதம் 16வது அதிகாரத்துல தாவீது என்ன சொல்றாங்கன்னா, எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு இன்பமாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நமக்கு முன்னாடி அப்படி முகம் என்றைக்கு இருக்குமே, ஆனா நாம கர்த்தருக்கு முன்னாடி என்றைக்கு இருப்போமானா நாம என்ன பண்ண மாட்டோம், அசைக்கப்பட. ஆமென். அவர் என்ன உள்ள தேவன்? இரக்கம் உள்ள தேவன். வேதத்தை கீழே வச்சு வேதத்தை கீழே வச்சு 2 கையாவது நேரம் கண்களை மூடி போய் ஒழிச்சாங்கன்னா முழங்கால் பண்ணிட்டு ஒரு சில நிமிடத்தில் முடிக்கிறோம். ஒரு சில நிமிடத்தில் நாம் ஓடிக்கணும். அவர் இரக்கம் உள்ளவர். அவருடைய வார்த்தைப்படி உங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர் இறங்க போறார். எந்த காரியத்துல நீங்க பயந்து இருக்கிறீங்களோ, நம்ம எந்த காரியத்துல உயிரை சோர்ந்து போயிருக்கோம், நம்ம அதுல கர்த்தர் இறங்க போறார். அவர் இறங்கிட்டாலும் அதுல நீங்க வெற்றி கண்டுடுவீங்க. நீங்க அதுல தோல்வி அடைய மாட்டீங்க. அதுல நீங்க பலவீனப்பட மாட்டீங்க. அதுல நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. அவர் உங்களுக்காக இறங்க போறார். ஒவ்வொரு குடும்பத்தினால அவர் இறங்க போறார். தன்னுடைய மகா இரக்கத்தை கர்த்தர் காண்பிக்க போறார்.
வேதம் சொல்லுது அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, நாம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவு இல்லை. அந்த முடிவில்லாத இரக்கத்தை உங்க ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கர்த்தர் அளவில்லாம ஊற்ற போறார். முடிவில்லாத இரக்கம். காரணம், என்னை நீங்க அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் இப்படி எல்லாம் அவர் சுமக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் இறக்க முடியாது. அநேக நம்மை கைவிட்ட போதும், அநேக நம்மை உதறின போதும், அநேக நம்மை தூர்மை தள்ளின போதும் அவர் இதுவரைக்கும் நம்மை சுமக்கிறார்ல. அவர் இறக்கம் தள்ளி வரைக்கும் நம்மை சுமக்கிறார். கையை தண்ணி சொல்லலாமா?
அப்படி இறக்கம் இன்னைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் பலமா இறக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். இந்த இறப்பங்களை வெட்கப்படுத்தாது. இந்த இறப்பங்களை தலைவலி விடையாது. இந்த இறப்பம் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிக்கும். அதிசயங்களை செய்கிறவர் வாழ்விலே நீங்க விசுவாசத்தோடு போங்க. உங்க குடும்பத்து மேல அந்த இறக்கம் வந்துருச்சு. உங்க பிள்ளைகள் மேல அந்த இறக்கம் வந்துருச்சு. உங்க தலைமுறைகள் மேல அந்த இறக்கம் வந்துருச்சு. நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை. எதை குறித்து பயப்பட வேண்டியது இல்லை. காரணம், அந்த இறக்கம் உள்ளவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழிக்க மாட்டார். உங்களை கொடுத்த வாக்குதத்தத்தை மறக்க மாட்டார். யாக்கோபு பார்த்து அப்படியே சொன்னார், நான் உனக்கு சொன்னதை இன்னும் அளவு நல்லா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உங்களுடைய வலது கரத்தை கட்ட பிடிக்கிறான். அன்னையுடைய பிள்ளைகளை வலது கரத்தை கட்ட இன்னைக்கு உங்களை தைரியம் படுத்துறான். இதுவரைக்கும் நீ எதற்கெல்லாம் பயந்தியோ அந்த எல்லா வாய்ப்பு பயத்தை கட்ட நீக்கி அவர் எப்படி பண்ணுவோம் ஆச்சரியமா சின்ன பசங்க ஏற்று கூட வந்துருக்கீங்களா? வர முடியுமா? பரவாயில்ல, 1000 போட்டதாலும் பரவாயில்ல. சீக்கிரம் சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. ஒரு டைம் இன்னும் 3 minutes. சின்ன பசங்க சீக்கிரம் வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அங்க ஹீரோ தூங்கிட்டாரு. அவருக்கு நம்ம பாடிருக்கோம். சீக்கிரம் சீக்கிரம். ரொம்ப சின்ன பையனாதான் இல்லை. எதுல வளர்ச்சியில வேதத்துல எதுலையுமே வளராம அவன் அவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாருன்னா, சாமுவேல் வளர்ந்தான், சிம்சோன் வளர்ந்தான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. இவரோட வேதத்தில் இருக்கிற அந்த சகல வளர்ச்சி நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த பிறகு அநேக கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை ஆச்சரியமா வச்சிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என்னை ஆசீர்வதித்த அதே ஆசீர்வாதம் இப்போ ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த பிள்ளைகளுக்கு தேசங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போகணும். ஒவ்வொரு பட்டணத்திலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமா வைக்கணும். இவர்கள் மூலம் அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும், அநேக குடும்பங்கள் சமாதானம் பெறணும். உங்களுக்கு பிடிக்குமா?
ஏசப்பாவை பிடிக்கிறத விட நீங்க முடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப முடிச்சுக்காம பாடலாம். ஆச்சரியமானவர் எல்லாம் அந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒரு மகா பெரிய இரக்கம் இறங்கினபடி நான் இந்த இரக்கம் அவருடைய வாழ்க்கையில பெரிய சாட்சிகளை உண்டு பண்ணும். வேதத்துல யாருக்கெல்லாம் இறங்கினோம் அவருடைய வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டது என்பதை நாங்கள் வாசித்திருக்கிறோம். அதுபோல் இன்றைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்பி அநேகருடைய கண்களுக்கு முன்பு அந்த சாட்சியை நிறுத்த போது ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரியர் மகிழ்ச்சியா இருக்கீங்க. சாந்தமா சொல்லுங்க. அது பக்கத்துல இருக்கிறவங்க சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல, இந்த சிவருக்கு எல்லாம் விழுந்துடணும். அந்த மாதிரி ஒரு அழிலே சொல்லுங்க. கர்த்தாவே நல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்ததான கர்த்தாவே நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் நம்புகிறேன், நிச்சயமா நம்ம நம்புகிறது கர்த்தரால் வரும் என்று சொல்றது போல நம்ம சபையில இழந்ததான ஒற்றுமை வரும், இழந்ததான ஒருமனை வரும். இதெல்லாம் ஆமை நிலையில காணாம போயிடுறேன். இழந்ததான ஒற்றுமை வரும். வெறும் இந்த கேரல்ஸ் மட்டும் வருது அதெல்லாம் கிடையாது. எல்லா நேரத்திலும் நம்ம என்ன பண்ண போறோம் வரப்போறோம். இந்த நேரத்திலே வந்து தீபத்தை கலை அவர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக நன்றி சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்லாம இந்த கூட்டத்துக்கு ஒரு பேக் போனே நம்ம பாஸ்டர் தான். ஒரு கடலை தட்டி தான் ஆண்டு நன்றி சொல்லுவாங்க. நாங்கள் போட்டு போகும்போது அவங்க சொன்னதான் எங்களை தாங்கும். நம்ம பாஸ்டர் ஐயாவும் கூட நம்மளை வந்து சில நேரத்தில் கண்டிப்பாரு, சில நேரத்தில் வசவங்க சொல்லி நம்மளை தேற்றுவாரு. அவர்கள் இருவர் தான் இது இந்த கூட்டத்தில் வந்து கதாநாயகர்களே. அதுபோல நம்ம ஸ்டாலின் அண்ணன் இந்த கூட்டத்தில் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சால்வேஷன் டிவியில் அண்ணன் வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கிறாரு. எந்த நேரத்தில் நான் கால் பண்ணாலும் இம்மா இருப்பா கால் பண்ணுறோம்பா ஷூட்டிங்கில் இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். எடிட்டர் சவுண்ட் இன்ஜினியராக இருக்கிறாரு. அண்ணன் இது போல கீபோர்டு வாசிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அன்னை மூலி சேர்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நிச்சயமா நேரம் இருக்குதுன்னா ஐயாவோட அனுமதியோட அண்ணனை இன்னொரு நாள் வர வைப்போம். அண்ணன் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்கன்னா நம்ம அம்மா பாஸ்டமா ஸ்டாலின் தான் காலேஜனுடைய நம்பர் கொடுத்து வரவேற்றிருக்காங்க. கரங்களை தட்டி ஆண்டு நம்ம சொல்ல விரும்பல. ஏன்னா நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றுதானே, ஒரே குடும்பமா இருக்கிறோம். அதாவது சொந்த வீட்டுல பிரச்சனைனா யாருக்கு வந்து கொண்டாடுவான்? எதிராளிக்கு பங்காளிகளுக்கு கொண்டாட்டம். நம்ம வீட்லயே நம்ம என்னது ஒரு நாள் அடிச்சுப்போம் குடிச்சுப்போம், நம்ம வந்து சண்டை வைத்து கொண்டா சேர்ந்து கொண்டு சொல்றது போல நம்ம ஆராதனை எப்படி ஆயிட்டோம்னா ஒன்னா இது போல. அதுதான் இந்த கூட்டம். இன்னொரு ஒரு ரிக்வெஸ்ட், கடைசியா முடிக்க போறேன், நிச்சயமா முடிக்க போறேன். 5 நிமிஷம் தான். அடுத்த கூட்டம் வைக்கலாமா வேணாமா?
வைக்கலாமா வேணாமா? ஐயா சொல்லிட்டோம். அப்ப நான் வந்து அந்த அந்த பிரீச்ல நான் இது பண்றேன். வைக்கலாமா வேணாமா ஐயா? கண்டிப்பா டைம் தான் சொல்றாரு. சவுண்ட் கம்மி பண்ணா திரும்பி நிச்சயமா வைக்கலாமா ஐயா? இப்போதான் முடிச்சுட்டு கண்டிப்பா நிச்சயமா நீ நிச்சயமா நான் போய் சொல்ல மாட்டேன். வேதாம பள்ளியில ஒரு ஆசிரியா இருக்கிறதுனால நான் சொல்றேன். சங்கீதம் 103 தான் சொன்னது, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கடைசியா முடிக்க போறேன்னு நீங்க இது பண்ண நினைச்சிடாதீங்க. இன்னும் இருக்குது அந்த வசனத்தை சொன்னோம். அது கூட தான் வந்து என்ன பண்ணாருன்னா போதகர் பேசினாரு, நாங்க சொல்லிதான் வைக்கல, அதே வார்த்தை வந்தது. கடைசியா இப்ப ஐயா சொல்ற வார்த்தை என்ன வார்த்தைனா 30 நாள் முடிஞ்ச பிறகு வைக்கலான்னாரு. அந்த பிரீச்சர் வர போறது டிசம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. கடவுள் தட்டு நாள் பாட்டு குத்த ஆண்கள் எங்க இருக்கிறாரு? ஓரமா இருக்கிறாரு. பாட்டு பாடுறவங்க தான் மேல இருக்கிறாங்க. பாட்டு குத்த ஆண்கள் எங்கேயும் ஓரமா இருக்கிறாரு. நம்ம சபை அப்படி கிடையாது. ஆண்டவரும் மேலதான், ரட்சகரும் மேலதான், நம்ம மரித்தாள் எங்கதான் மேலதான் சொல்றது போல. அந்த 30 நாள் முடிஞ்ச பிறகுதான் அந்த போதகர் வராரு. டிசம்பர் 1ஆம் தேதி வருகிறாரு. அந்த டேட்ஸ் குறிக்கிச்சுங்க. இது போல நேரம் எல்லாம் கிடைக்காது. அதாவது அடுத்த வாடி நம்ம உஷாராயிடணும், நேரத்தோட முடிச்சிடலாம், அந்த நேரத்தோட நம்ம வந்து செய்யலாம். இந்த பாட்டு பாடுறேன், அந்த பாட்டு பாடுறது தான் வராது. அதே பாயிண்ட்ல சொல்றேன். அடிச்சு பாரு ஆட்டுக்கு வராது, குதிச்சு பாரு இருக்காது. குடிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே, குடிப்போமா ஐயாவும் இப்ப முடிக்க போறாரு. இப்ப நானும் முடிக்க போறேன். துதிப்போமா தேவனே நம்ம பாடணும். இப்ப கடைசியா உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது. ஜெபிப்போமா பிரேயருக்கு. நான் இதுக்கு மட்டும் சத்தமே வரல, வண்டுதான் நல்லா வெள்ள வெள்ளையா தெரியுது. நாங்க துதிப்போமாட்டு நாங்க துதிச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது நீங்க என்ன தெரியுமா பண்ணோம்? ஜெபிப்போமா கூட்டத்துல, துதிப்போமா ஆண்டவரே, ஜெபிப்போமா நமக்கு பலமே ஜெபம் தான். நம்ம ஆசீர்வாதமே பலம் தான். இந்த வருஷம் நான் தெரியல, ஆண்டவர் முடிவுல கட்டத்திலே தான் ஆசீர்வதிச்சுட்டு இப்ப நிச்சயமா நமக்கு ஒரு எதிர்காலத்தை ரட்டத்தனையா தேவன் நிச்சயிக்கிறார். எத்தனை நம்புறீங்க? எல்லாம் தலைமையில சின்ன பிள்ளைங்க எனக்கு படிக்க இருக்க வேண்டும் ஆண்டவரே, சோதனை பண்ண எல்லாம் சொல்லணும். எனக்கு படிக்க இருக்க வேண்டாம் ஆண்டவரே, என் கர்ப்பத்தை திறக்கணும் ஆண்டவரே, என் திருமணம் ஆகணும் ஆண்டவரே, என் கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் கொடுங்க ஆண்டவரே, என் குடும்பம் அத்தனைக்கே இரக்கத்தை கொடுங்க. தெய்வ வார்த்தை இன்னைக்கு பார்த்தோம், இரக்கம் இரக்கம் இரக்கம். அந்த முடிவு கூட நமக்கு சொல்லி முடிக்கிற வார்த்தை என்னன்னா இரக்கம். உண்மையாகவே நம்ம தேவன் இரக்கத்தை கொடுப்போம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இரக்கத்தை கொடுப்போம்.
திருமணம் ஆகாத வாலிபர்களுக்கு இரக்கத்தை கொடுப்பார். திருமணம் நடக்கும். கர்ப்பம் தரிக்காத பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்க கர்ப்பத்தை கர்த்தர் தொடுவார். இரக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். குடும்பத்துல கடன் பிரச்சனை, வேதனை, பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள் எல்லாம் மாறும். கர்த்தர் இரக்கத்தை பாராட்டுகிறது. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை கொடுப்பார். இந்த இரக்கத்தை கொடுக்கிற தேவன் அதிசயமானவர், ஆச்சரியமானவர், நம்பத்தக்க தேவனாக இருக்கிறதுனால் இந்த தேவன் தம்மை கூடாத மழையில் மறைத்தார். அந்த சமூகத்தில் ஆண்டவர் கூடாத மழையில் மறைத்துக் கொண்டு கிருபையாய் நடத்தும். நன்மை கிருபையை தொடரட்டும். இந்த வார்த்தை சுமந்து வந்து தீமத்தை கலருடைய தளத்தில் ஒப்பு கொடுக்கும். ஊழியத்தை ஒப்பு கொடுக்கும். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும். பிள்ளையை ஒப்பு கொடுக்கும். தாய் தாப்பனை ஒப்பு கொடுக்கும். எதிர்கால ஊழியம் உலகம் முழுவதும் கடந்து அவருக்கு விரோதமா எந்தெந்த மனுஷன் குறைகளும் கஷ்டத்தையும் வேதனையும் துக்கத்தை ஏற்படுத்தினானோ அவங்க முன்னால 20ஆம் சங்கீதம் வழியா அவர்கள் முறிந்து விடுத்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், ஜெயமும் கர்த்தரால் வரும். 12ஆம் நாள் உபவாசத்துல தேவ மனுஷனுக்கு அந்த 20ஆம் சங்கீதம் பலமா இருக்கணும். அதுக்கு விரோதமா பெருமை பாராட்டுவாங்க, ரதங்களை குறித்த குதிரைகளை குறித்த மேன்மை பாராட்டுவாங்க. நான் தேவதாசனம் கர்த்தருடைய நாமத்தை குறித்த மேன்மை தீர்க்காசு தரக்கூடிய ரோடு வந்த சகோதரியை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இசையமைத்து கொடுத்ததான ஒரு கூட வந்ததான ஆண்டவர் சகோதரியின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைக்கான சபையாய் நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னைக்கு என்னவோ தெரியல, எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களை கொண்டு வந்து நேரம் போகாம நாட்கள் போகாம மணிக்கணக்கா ஆராதிக்க மறுபடியும் அவங்க சமூகத்துல 7 மணி நேரம் ஆராதனை போதாதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தாவே நாங்கள் மறுபடியும் ஒரு 4 மணி நேரத்தை சமூகத்தில் செலவிட்டு நிச்சயமா இரக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. மனுஷன் கம்பெனியில வேலை புரிந்தா கூட இறக்கப்பட்டு அவனுக்கு நல்ல ஒரு ஆண்டவர் வெகுமதி கிடைக்கிறது. எங்க தெய்வ சமூகத்தில் நிற்கிற எங்களுக்கு நிச்சயமா நீர் எங்களுக்கு அழைப்பீரோ, எங்களுக்கு உதவி செய்யாத இருப்பீரோ, எங்களுக்கு இரக்கம் பாராட்டாத இருப்பீரோ, எங்களை ஆசீர்வதிக்காத இருப்பீரோ, எங்களுக்கு நன்மை செய்யாம இருப்பீரோ, நிச்சயமா நன்மை செய்வீங்க. எங்க தலைகள் எல்லாம் உயர கர்த்தருக்கு எங்க தலையை உயர்த்தும். இயேசுவின் மறாத நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுடைய நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என்னுடனே கர்த்தர் செய்த சகலமான